ஹலோ ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆ தக்கல் டிக்கெட் பண்றதுக்கு அ நம்மளால பண்ண முடியாது. அதுக்கு நல்ல ஒரு லேப்டாப் வேணும். இல்லன்னா ஏஜென்ட் மூலமா தான் பண்ணணும். இல்ல டிக்கெட் கவுண்டர் தான் பண்ணணும் அப்டின்ட்டு ரொம்ப பேர் நெனச்சுட்டு இருக்கிறோம். ஆனா பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாத்துட்டயுமே மொபைல் இருக்கிறது. அது மெயினா நம்ம டச் ஸ்கிரீன் மொபைல் இருக்குது. ஆண்ட்ராய்டு, ஐஃபோன் இந்த மாரி விண்டோஸ் மொபைல்லாம் இருக்குது. ஸோ இப்படி நம்ம மொபைல் மூலமாகவே ஈஸியா தக்கல் டிக்கெட் புக் பண்ணலாம். அது எப்படிங்கிறத இந்த இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோல கடைசி வரைக்கும் பாருங்க. அதோட உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் அதோட கூட பார்த்தீங்கன்னா, எப்படி இது வந்து தக்கல் டிக்கெட் புக் பண்றதுங்கிறத ஒரு நேரடி பதிவு. லைவா ரெக்கார்ட் பண்ணத உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல நானு காமிக்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஹலோ ஆல். வெல்கம் டூ மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் மூலமாக தக்கல் டிக்கெட் புக் செய்வது எப்படிங்கிறத ஒரு நேரடி பதிவு பார்க்க போறோம். அ பார்த்தீங்கன்னா, இந்த மொபைல் மூலமாக தக்கல் டிக்கெட் புக் பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து ஐஆர்சிடிசியோட ரயில் கனெக்ட்ங்கிற அஃபிஷியல் அப்ளிகேஷன் இதுதான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதுல அ அதர் அப்ளிகேஷன் வழியா தக்கல் டிக்கெட் புக் பண்ணலான்னு சொல்றாங்க. ஆனா இதுதான் பெஸ்ட்டா? அ இதுதான் வந்து கரெக்ட்டா வந்து கனெக்ட் பண்ணி ஐஆர்சிடிசிக்கு புக் பண்றதுக்கு முடியும். ஸோ இந்த ஐஆர்சிடிசி ரயில் கனெக்ட் அப்ளிகேஷன உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணும்போது ஒன்ஸ் நீங்க டெவலப் பண்ணிட்டு, நீங்க எப்பனாலும் புக் பண்ணிக்கலாம் ம் பண்ணிக்கலாம். ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க தட்கல் டிக்கெட் புக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டைம் நீங்க இத செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா, இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அடிக்கடி அப்கிரேடேஷன் வந்து கேட்டுட்டே இருக்கும். ஸோ, இப்போ 11 மணிக்கு தட்கல் டிக்கெட் புக் பண்ண போறோம்னா, 10:50க்கு 55க்கு நீங்க இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணா கூட, சில நேரங்கள்ல அப்கிரேட் போயிடுச்சு அப்டின்னா, இது இன்னும் உங்களுக்கு டைம் ஆகும். அதனால ஃபர்ஸ்ட்டே இந்த ரயில் கனெக்ட் அப்ளிகேஷன நீங்க வந்து இன்டாக்ட்டா இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. ஸோ, நம்ம நேரடியா இந்த லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னாடி, ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிர்றேன். முக்கியமா என்னென்ன பண்ணணுங்கிறத. மெயினா உங்க மொபைலுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. வைஃபை இருந்தா பெஸ்ட்டா இருக்கும். வைஃபை இல்லன்னா கூட இப்போ 4Gயே ரொம்ப இடத்துல ஃபாஸ்ட்டா தான் இருக்குது. நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குதா? இல்ல அ நல்ல கவரேஜ் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. அ அ கனெக்ஷன் வந்து வந்து போற மாரி இருக்கக்கூடாது. ஏன்னா தக்கல் டிக்கெட் ரொம்ப ஃபாஸ்ட்டா பண்றதுனால இது முக்கியம். அடுத்து மொபைல் ஃபோனோட சார்ஜஸ் நல்லா மினிமம் ஒரு 10% ஆவது ஒரு 10 மினிட்ஸ்க்கு இது மொபைல் சார்ஜஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டே டிசைட் பண்ணிருங்க. ஏன்னா, அது மொபைல்ல பண்றதுக்கும், மற்றதுக்கும் கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல யுபிஐ ஸ்கேனர்லாம் யூஸ் பண்ணணும்னா, உங்களுக்கு இன்னொரு மொபைல் தேவைப்படும். ஸோ, அந்த மாரிலாம் இருக்கிறது என்ன பேமெண்ட் மெத்தடுங்கிறத நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ, பேமெண்ட் மெத்தட்ஸ் இது என்ன சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐஆர்சிடிசியோட டெபிட் கார்டு, ஐஆர்சிடிசி ஐபே மூலமா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். யுபிஐ யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்து அ இதெல்லாம் ஐஆர்சிடிசி நீங்க யூஸ் பண்ணும்போது மொபைல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும். அத ஃபர்ஸ்ட்டே பண்ணிருங்க. ஏன்னா, நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்தோனே அடுத்து வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் போகும். ஆத்தென்டிகேஷன் போயிட்டு அடுத்து வந்து ஒரு பின் 4 பின் 4 டிஜிட் பின் வந்து கேட்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட்டே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஐஆர்சிடிசி மொபைல் அ அப்ளிகேஷன் மூலமா நீங்க டிக்கெட் புக் பண்றது இன்னும் அதிக யூசேஜ் இருக்கிறது. இத பத்தி கூட அ இன்னும் பஸ்ல இதுக்குன்னு செப்பரேட் வீடியோ நம்ம பார்க்கலாம். இதான் ஒரு பேசிக். இப்போ வாங்க நம்ம அந்த தக்கல் டிக்கெட் எப்படி புக் பண்றதுங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் போலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு தக்கல் டிக்கெட் புக் பண்றேன். அத நான் உங்களுக்கு பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஐஆர்சிடிசி இங்க ரயில் கனெக்ட் இந்த அப்ளிகேஷன ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, 10:58க்கு நான் லாகின் பண்றேன். ஸோ நான் நார்மலாவே பார்த்தீங்கன்னா, எப்படியும் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி போறது தான் பெஸ்ட்டு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் இது லேட் ஆயிருச்சு. இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு எப்படி தட்கல் டிக்கெட் புக் பண்றதுங்கிறதுனால இத நீங்க பாருங்க. ஸோ இது ஐஆர்சிடிசி போயிட்டு ஓப்பன் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு. லாகின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ, அ பின் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா, பின் மட்டும் குடுத்தா போதும். யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுக்க தேவையில்ல. பின் குடுத்துட்டு கேப்ச்சா குடுத்துக்கோங்க. கேப்ச்சா குடுத்துட்டு உள்ள போயிட்டு நீங்க அ அந்த எந்த எங்கருந்து எங்க போணுங்கிறத நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இந்த ம் அ அந்த 10:50, 11 மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஐஆர்சிடிசி அந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்லோவாக ஆரம்பிச்சுடும். அதனால உங்க மொபைல்ல எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டா வைக்க முடியுமோ தேவையில்லாத அப்ளிகேஷன டெர்மினேட் பண்ணிடுங்க. ஸோ இங்க ட்ரெயின்ல போயிட்டு, இங்க வந்து புக் டிக்கெட்ங்கிற ஆப்ஷன் போயிட்டு, இங்க இதான் இந்த மாரி தான் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இருக்கும்.
ஸோ இதுல வந்து எங்கருந்து எங்க போகணுங்கிறத நீங்க டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு சின்ன இந்த பதிவுல ஒசூர்ல இருந்து கோவில்பட்டிக்கு எப்படி போறதுங்கிறத, அ இந்த இதுல உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றேன். ஸோ இங்க ஸ்டார்ட்டிங் செஷன் நீங்க வந்து இங்க வந்து எந்த டெஸ்டினேஷன் என்டர் பண்ணிட்டு, இங்க டேட் செலக்ட் பண்ணிட்டு, தட்கல் குடுத்துக்கோங்க. தட்கல் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க எல்லாமே பண்ண முடியும். இதுல எப்படி நீங்க ஐஆர்சிடிசி வெப்சைட் மூலமாக இதுல பண்றீங்களோ, அதே சேம் எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ, அதனால இந்த நீங்க மொபைல நீங்க லேப்டாப்ல என்னென்ன யூஸ் பண்றீங்களோ, எல்லாமே இதுல வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, நான் தட்கல் டிக்கெட் புக் பண்றேன். இப்ப 11 மணி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து நாகர்கோவில் ட்ரெயின செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து நான் இதுல வந்து இப்போ செக் பண்ற அவைலபிலிட்டி நான் ஸ்லீப்பர் செலக்ட் பண்றேன். ஸ்லீப்பர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, எல்லா நாள் போலவே இதுலயும் அந்த 11 மணி டயத்துல ரொம்ப அ எல்லாமே எல்லாருமே மோஸ்ட்லி யூஸ் பண்றதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த நியூ இயர் லீவ் டயத்துல புக் பண்ணது. ஸோ நியூ இயர் லீவ்ல ரொம்ப பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 127 இருக்குது. 127 டிக்கெட்டு. இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். நான் நார்மல் தக்கலே புக் பண்றேன். ஸோ இதுல போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, அ அவைலபிள் கிடைச்சிருச்சு 11 மணிக்கு. இப்போ ப்ராசஸ் பண்றேன். எப்பொழுதுமே நீங்க தக்கல் டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த டைம் 11:00ன்றது நீங்க எப்படி அந்த இது அவைலபிள் கிளிக் புக்ங்கிறத கிளிக் பண்ணிடணும். இல்லன்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்லோ ஆயிடும். அடுத்து உங்களால பண்ணவே முடியாது. எப்போ 11:00 கரெக்ட்டா புக் பண்றோமோ அப்பதான் போக முடியும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நான் புக் பண்ணிட்டு மாஸ்டர் லிஸ்ட்ல உங்களுடைய பேரு, உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாம் நீங்க என்டர் பண்ணிட்டீங்க அப்டின்னா, அ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் லிஸ்ட்ல இப்ப நம்ம என்டர் பண்ண தேவையில்ல. அதுவே லோட் பண்ணிக்கிடும். ஸோ இந்த மாஸ்டர் லிஸ்ட் எப்படி ஆட் பண்றதுங்கிறத உங்களுக்கு நான் வீடியோ குடுக்குறேன். அத நீங்க பாருங்க. அதுல நீங்க மாஸ்டர் லிஸ்ட்ல இருந்து உங்க நேம லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க நீங்க மாஸ்டர்ஸ் லோட் பண்ணி நீங்க எதுவுமே என்டர் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நேம் குடுத்துட்டு, நீங்க ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில்ஸ் நீங்க குடுத்துட்டு ஃபர்தரா உள்ள போயிட்டே இருக்கலாம். இது வந்து மாஸ்டர்ஸ் லிஸ்ட்ங்கிறது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லானது. அ ஸோ நீங்க இதுலருந்து மல்டிபிள் இப்போ மெயினா தக்கல் 4 பேரு புக் பண்ண முடியும் ஒரே இடத்துல. 4 பேருக்குள்ள நீங்க நேம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா, 4 பேர் என்டர் பண்றதுக்கு பதிலாக நீங்க அந்த இத நீங்க குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11:01 ஆயிருச்சு. 11:01 ஆயிடுச்சு. இப்போ நம்ம நேம்லாம் என்டர் பண்ணிட்டோம். ஸோ கோயிங் குட் தான். நல்லா தான் போயிட்டுருக்குது. எதுவும் ப்ராப்ளம் வராத புக் பண்ணிடலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம கேப்ச்சா மட்டும் குடுத்தா போதும். ஆ கேப்ச்சா மட்டும் குடுத்துட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜ் போயிடும். ஆ இப்ப பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் பேஜ்ல நீங்க இங்க இப்போ பேமெண்ட் பேஜ் லோட் ஆயிட்டு இருக்கும்போது, நீங்க கூட அங்க இப்ப நான் வந்து இங்க இப்ப சப்போஸ் நான் Google Pay யூஸ் பண்றேன்னா, Google Pay அப்ளிகேஷன நீங்க வந்து கரெக்ட்டா ஆல்ரெடி நீங்க ஓப்பன் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஆர்சிடி ஐபே வந்து நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான கேட்வே தான். இத நீங்க இந்த இது யூஸ் பண்ணலாம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டு யூஸ் பண்ணலாம், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம், அ யுபிஐ ஐடி யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டானது. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஆர்சிடிசி அ அ யுபிஐ ஐடி நானு செலக்ட் பண்றேன். யுபிஐ ஐடி செலக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து உங்களுடைய யுபிஐ ஐடி குடுத்துக்கோங்க. ஏன்னா, இதுல ஸ்கேனர் குடுக்குறது இன்னொரு மொபைல் வச்சா நீங்க ஸ்கேன் பண்ண முடியாதனால, நீங்க வந்து யுபிஐ ஐடிய குடுத்துட்டீங்கன்னா, யுபிஐ நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்னபடி இங்க வந்து நம்ம யுபிஐ ஐடி குடுத்துருக்கனால, உங்களோட ஜிபே அப்ளிகேஷன நீங்க ஆல்ரெடி நீங்க ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க யுபிஐ ஐடி குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, அங்க வந்து உங்களுக்கு யுபிஐ அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். இப்ப எனக்கு வந்துருச்சு. இது வந்து இப்ப பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்ப நான் ஜஸ்ட் இத நான் அப்ரூவ் பண்ணி குடுத்த உடனே, அ அதுக்கு வந்து அங்க பேமெண்ட்லாம் ஆயிடும். ஸோ இன்னும் இந்த யுபிஐ மெத்தட் பார்த்தீங்கன்னா, யுபிஐ லைட் யூஸ் பண்ணலாம். யுபிஐ லைட் யூஸ் பண்ணா உங்களுக்கு இப்ப சப்போஸ் ₹500 கீழ இருந்துச்சுன்னா, அதுவே பின் குடுக்காம ஆட்டோமேட்டிக்கா போயிடும். அது ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். அத பத்தின வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இப்ப பாருங்க பேமெண்ட்லாம் ஆயிடுச்சு. இப்ப 11:03 தான் இருக்கிறது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான டைம்னால இது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்திருக்குது இன்னைக்கு. ஸோ அப்படிதான் பார்த்தீங்கன்னா 11:03க்கு நம்ம பேமெண்ட் முடிச்சுட்டோம். எனக்கு தெரிஞ்சு இது கட்டாயம் கிடைச்சிரும்னு நெனைக்கிறேன். ஏன்னா 11:03 தான் ஆகுது. அவைலபிலிட்டி 127 இருந்துச்சு. நமக்கு எந்த டிலேயும் இல்ல. எல்லாமே நம்ம கரெக்ட்டா ஃபாஸ்ட்டா தான் போயிட்டுருந்தோம். நமக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வரல. இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லாமே ப்ராசஸ் ஆயிடுச்சு. வாவ்! சூப்பர். இங்க பார்த்தீங்கன்னா கன்ஃபர்ம் ஆயிடுச்சு. ஸோ வந்து 11:03க்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப தக்கல் தான் நம்ம யூஸ் பண்ணதுனால நம்முடைய ஃபேரும் கம்மி தான். ஸோ இதே இது பிரீமியம் தக்கல் யூஸ் பண்ணா கூட கொஞ்சம் இருக்கும். ஸோ எப்போதுமே நான் என்ன சொல்லுவேன்னா, தக்கல் டிக்கெட் புக் பண்ணா கூட, நமக்கு கிடைச்சிருந்தா கூட நம்ம ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணி பார்க்கணும். இன்னும் எவ்வளோ சீட்ஸ் இருக்குது? நம்ம வந்து ஸ்லோவா பண்ணிட்டோமா? என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோங்கிறத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் புக் பண்ணிட்டாலுமே, இங்க நான் வந்து மறுபடியும் செக் பண்றேன். இன்னும் அதுல எவ்வளோ வெயிட்டிங்ஸ் இருந்துச்சு? நம்ம பண்ணதெல்லாம் கரெக்ட் தானா?
என்ன ஸ்பீடா பண்ணணும்னு பார்க்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் செக் பண்றேன். பார்த்தீங்கன்னா, இப்போ நானு எப்பொழுதுமே நீங்க இத செக் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நெக்ஸ்ட் நீங்க ஏதாவது சப்போஸ் அ எப்படி பண்ணலாம்? இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம 11:03 கிட்ட நம்ம முடிச்சோம் இல்லைங்களா? 11:03, 11:04 ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் பார்க்கலாம். அ ஜஸ்ட்டு செக் பண்றேன். எவ்வளோ வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு இதுல ஓ! வெயிட்டிங் லிஸ்ட் போயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, வெயிட்டிங் லிஸ்ட் 3 காட்டுருச்சு. இப்ப நான் வந்து உடனே செக் பண்ணி பார்க்குறேன். பிரீமியம் தக்கல்ல இது இப்போ தக்கல் தான் நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்ப பிரீமியம் தக்கல் போயிருந்தா எப்படி? அப்படிங்கிறத நான் செக் பண்றேன். ஓ! பரவால்ல. பிரீமியம் தக்கல்ல 47 இருக்குது. ஆனா ஃபேர் வந்து கூடிருச்சு. ஓகேங்களா? ஸோ அ பார்த்தீங்கன்னா, பிரீமியம் தக்கலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஆனா அதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நான் அத பத்தி உங்களுக்கு இன்னொரு வீடியோ பண்றேன். அத நீங்க பாருங்க. ஸோ பிரீமியம் தக்கல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஆ பிரீமியம் தக்கல் பத்தி நீங்க எப்படி புக் பண்றதுங்கிறத வரக்கூடிய இதுல நானு சொல்றேன். ஸோ இன்னைக்கு வந்து எப்படியும் கட்டாயம் போணும், டிக்கெட் வேணும்னா நீங்க பிரீமியம் தக்கல் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு பணம் ஒரு இது பிரச்சனை இல்லன்னா. ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ நீங்க பாருங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க மொபைல்ல இருந்தே நீங்க தக்கல் டிக்கெட் புக் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதிக ஏஜென்ட்ஸ் மூலமா அதிக பணத்த வேஸ்ட் பண்ணிட்டு டிக்கெட் கிடைக்காமலே இருக்கும். அதுக்கு நீங்களே உங்களுடைய மொபைல் மூலமாக நீங்க வந்து ஃபாஸ்ட்டா புக் பண்ண முடியும். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.